என்ன பிரச்சனை பண்றீங்க? யாரையா வாண்ணா? யாருன்னு கேட்கிறியா? இவன் தான் வாண்ணா. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில SC/ST ஆணையம் காவல்துறைக்கு பரிந்துரைத்துள்ளது. அவதூறு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய பரிந்துரைத்திருக்கிறது. என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுன. அடுத்த 1/2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பார்த்தியா? அதான் உன்னை கொஞ்சம் ஆட விட்டு அடிச்சேன். நீங்களா என்ன ஃபீல் பண்றீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி உங்க பாஸ்ட் லைஃபை பத்தி கேட்டா சினிமா கதை சொல்லி உங்களையும் ஏமாத்திட்டு மத்தவங்களையும் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு SC/ST ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? ஏத்தாப்புல இருக்க ATMக்கு வர போற சங்கிய பிடிக்க வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த விக்கிரவாண்டி தேர்தலின் போது இடைத்தேர்தலின் போது அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆட்டை துரைமுருகன் என்பவர் கலைஞரையும் கலைஞருடைய பிறப்பையும் தொடர்புபடுத்தி ஒரு பாடலை பாடியுள்ளார். இது என் மண்ணுடா மண்ணு. சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. டேய் போய் உட்கார்றா தம்பி. வர வர போக்கே சரியில்லை. அந்த பாடலை குறித்து பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அதே பாடலை சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவரு வழிமொழிந்திருக்கிறார். அதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய SC/ST பிரிவை சேர்ந்த இன மக்கள் எங்கள் இனத்தை சார்ந்த ஒரு வார்த்தையை எங்களை இழிவுபடுத்தும் அளவிற்கு இதை கொண்டு பேசியிருக்கிறார் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பல்வேறு இடங்கள்ல புகார் கொடுத்தாங்க. தம்பி சொல்லுடா இரியா, எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? அந்த வகையில ஆவடி அருகே பட்டாபுரம்ல இருக்கக்கூடிய அஜேஷ் என்பவர் கடந்த 16/7/2024 ஒரு புகார் மனு கொடுத்தார். அந்த புகாரினுடைய அடிப்படையில CSR கூட போடவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் 21/8/2024 அன்று மீண்டும் ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரினுடைய அடிப்படையில CSR கொடுத்து அந்த புகாரை ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்ததாக அந்த காவல்துறை ஆய்வாளர் ஜெகநாதன் என்பவர் தெரிவித்திருக்கிறார். ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதாடா. அதேண்டா கூறுகட்டத்தனமா ஏங்கிட்ட வந்து மோதுறீங்க. அதனைத் தொடர்ந்து அவர் அந்த புகாரின் மீது ஒரு FIR பதிவு பண்ணாமல் காலத்தை தாழ்த்தி வந்ததனால் அதன் பின்னாடி SC/ST ஆணையத்திற்கு புகார்தாரர் சென்றுள்ளார். அந்த புகாரின் பேரில் விசாரிக்கப்பட்ட இந்த SC/ST ஆணையம் அந்த புகாரை குறித்து ஏன் நீங்கள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை, 1989/18A ஆக்டின் படி அதன் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், காலதாமதம் செய்யக்கூடாது என்று கடுமையாக அவர்களை காவல்துறை அதிகாரிகளை விமர்சனம் செய்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவு 30/8/2024 நீங்கள் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அதனை 2/9/2024 ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று SC/ST துறை ஆணையம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. உங்களுக்கான இந்த நிலைமை. இதன் அடிப்படையில் இன்னும் இன்றோ அல்லது நாளையோ நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயோ நெஞ்ச வேற வலிக்குதே. வளைய புடுறா, வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியுற மாதிரியே இருக்கு. கேரள திரைத்துறையை உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஹேமா குழு அளித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. இந்த அறிக்கைக்கு பிறகாக மேலும் மேலும் நிறைய குற்றச்சாட்டுகள், புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். திரைத்துறை அப்படின்னாலே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் பொதுமக்களிடையே ஒரு நிலவக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அது ஏன் அம்மா? தைரியசாலிதான் தினந்தனம் வாழுவான், நீங்களும் அப்படிதான் வாழணும். அதுல இப்போ தப்பு நடந்தாலோ இல்ல அதுல ஏதாவது நடந்தாலோ தான் சீக்கிரமா அது மீடியா வரைக்கும் வந்துடுது. அந்த காலத்துல பேப்பர், ஒரு மேகசின்ஸ்ல வந்துட்டு இருந்தது. என்ன எப்படி புலம்புடுற ஆதா மீனாட்சி? ஸோ இதை நினைச்சே நிறைய வீடுகள்ல ரொம்ப அழகான குழந்தைங்களை கூட நடிக்க அனுப்பாம இருந்தாங்க. ஸோ அதனால தான் மெயினா இதே குற்றச்சாட்டுகள், இந்த பிரச்சனை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஓங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடைஞ்சிரும். ஆர்டிஸ்டோட காலெல்லாம் ஜன்னல் வழியெல்லாம் இழுத்துருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு. அது இது இங்க தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. அது என்ன கேரளான்னு கேரளால இப்ப இந்த இஷ்யூ வந்ததால நீங்க பேசுறீங்க, இங்கேயும் நடந்துகிட்டு தான். சூப்பர். ஏன் உங்களுடைய படங்களை குறிப்பா பேன் பண்ணணும்? ஏன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களது பெரிய பெரிய படங்கள் ஓடாது,
எந்து வந்து எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அவங்க படங்கள் ஓடாது. ஆப்வியஸ்லி அவங்க அதில் கேரளான்னு சொன்னாலே அந்த ஆணாதிக்கம் அப்படின்றது அங்கே தான். பாவி சண்டாளா. மானம் முக்கியமாக, உங்களுக்கு மானம்தான் முக்கியம்னா நீங்கள் வாய்ப்பு கிடைக்கலன்னாலும் வீட்டு வேலை செஞ்சாச்சு பொழைச்சிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு மானம் வேணுன்றீங்க, ஆனால் அதை அன்னைக்கு காப்பாற்றிட்டு இன்னைக்கு மீட்டுன்ற பேரில் உங்கள் மானத்தை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். அப்போ வந்து அவங்களுக்கு எதிராக நடக்கிற எந்த குற்றங்களுமே வெளியே கொண்டு வரக்கூடாது, வெளியே கொண்டு அப்பப்பவே வந்துடணும். இப்ப சில பேர் குடும்ப சூழ்நிலையால சொல்லாம இருப்பாங்க. ஐயோ சொல்லிட்டா இந்த ஒர்க்கு போச்சுன்னா எனக்கு வேற வழி கிடையாது, என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு. ஸோ சொல்லாம கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. தைரியமா வந்து இது இல்லைன்னா எனக்கு என் படிப்பு இருக்குது அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. படிப்பு இருக்கு, நான் வேலைக்கு போவேன்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்க சொல்லிடணும், வெளியில சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், எல்லா இடத்துலையும் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இது நிறுத்துவாங்க. இது மாதிரி பொம்பளைங்க நினைச்சா இதே ஆம்பளைங்களுக்கு பண்ணா எப்படி இருக்கும்? நீ நடிக்கணுமா, நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு 75 வயசு பாட்டி பெரிய ப்ரொடியூசர் அது சொல்லுது ஒரு 20 வயசு பையன் கிட்ட, எப்படி இருக்கும்? நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே பொக்கும். இத நம்ம பேசினாதான் ஆமால இது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. எனக்கு அவமானமா இருக்கு. இந்த பிரச்சனைகளை உடனடியே வெளியே கொண்டு வரதுல இருக்கிற சிக்கல் என்னம்மா? சிக்கல் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்த ஒர்க்கு கிடைக்காதுன்ற ஒரு பயம். உண்மையிலேயே திலீப் பண்ண பிரச்சனைக்கு அந்த பொண்ணுக்கு யார் போய் சப்போர்ட் பண்ணீங்க? யார் வந்து நின்னாங்க? ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. ஸோ இப்போ இப்படி ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகி இப்படி உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில தான் இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படி ஓப்பனாக போய் இப்போ சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். சம்மந்தி அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? ஓகே மேம். ஸோ இந்த மீ டூ மாதிரியான விஷயங்களாகட்டும், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் காலதாமதமாக வர்றது சரிதானா? அதில் உங்களுடைய கருத்து என்ன? அது வேஸ்ட். இப்போ உன்னை வந்து 20 வருஷம் முன்னாடி கேட்டவனே இப்போ அவனுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு என்ன பண்ண போறாங்க? ஆனால் வார்ன் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா இப்படி ஆகும்ன்றது வார்ன் பண்ணணும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சனம் ஷெட்டி கூட ஒரு காவல்துறையில கொண்டு போய் புகாரே அளிச்சிருக்காங்க. இங்கேயும் திரைத்துறையில இருக்கு, இங்கேயும் ஒரு கமிட்டி வேணும், இங்கே ஒரு குழு அமைங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் இப்ப அதானே கேட்டேன், எல்லா இடத்துக்கும் இருந்தா நல்லா இருக்கும்னு. ஓகே. சோ இங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த ஒரு அதே அளவுக்கு இங்க இருக்குது. ஓகே. வேலையை சுத்தி நிக்கானுங்களா இவனுங்க? சரி ஓகே. நம்ம அழகா இருக்கோம் தான் நடிக்க வரோம். நம்ம அழகை எல்லாரும் பார்க்கணும் தான் நடிக்க வரோம். நம்மளை ரசிக்கணும் தான் மேக்கப் போடுறோம். நம்மளை நம்ம 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 வந்து அவங்கள கவரணும் தான் கிளாமரா ட்ரெஸ் போடுறோம். நீ பாக்குறதுல பிசாரம் போட்டுருக்கு. நானு எல்லாமே இதுக்குதான் பண்றோம். ஆனா என்னை வந்து இப்படி கேட்டாங்க, நான் மட்டும் வருத்தப்பட்டா அப்புறம் எதுக்கு சினிமாவுக்கு வரீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? அதாவது எப்படி எடுத்துக்கிறதுனா, இப்போ அவங்க ட்ரெஸ் பண்றதாகட்டும் இல்ல அவங்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக அது வந்து சூஸ் பண்றாங்கம்மா. ஆனா துன்புறுத்தல் அப்படிங்கிறது அவங்கள ஒரு கம்பல்ஷனுக்கு கொண்டு போகிற விஷயம். அது வந்து நீங்க நினைக்கிறீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. இது எல்லாமே ஆல்ரெடி பேசி வச்சு வர்றதுதான். நிஜமாவா? நீ இந்த படத்துக்கு வரீனா நான் வந்து இந்த மாதிரி நீ என் ப்ரொடியூசருக்கும் எனக்கும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க மேனேஜரு. பேசி வச்சு வர்றதுதான். இவங்க இங்க வந்த உடனே முக்காவாசி படம் நடிச்ச உடனே இவங்க வந்து கிராக்கி காட்டுறது. நம்ம தான் முக்காவாசி நடிச்சிட்டோமே, இனிமே என்ன, நான் அதை ஒத்துக்க மாட்டேன், நான் இது பண்ணல, எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் பிரச்சனைக்கு வர்றது. உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. அப்போ இது மாத்தவே முடியாது. இது மாத்த முடியாது. இது இன்னைக்கு இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் பேசும் படம் காலத்துல இருந்து இருக்கு. இது இருக்கு.
நடிகையை வந்து துணி இல்லாமல் நின்று பார்த்து ஆடிஷன் பண்ணுவாராம். ஏண்டா இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? அவர் ரசனை அப்படி. ஏன்னா அவங்களுக்கு அவர் அதில் வந்து இப்போ அவரை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே ஹிட்டு. அதில் வந்து வல்கரா பேச்சு இருக்காது, எதுவுமே இருக்காது, லைட்டாக கிளாமர் இருக்கும். என்ன ஆச்சு பண்ணிட்டியாடா? ஸோ இப்போ வந்து அவர் இருந்திருந்தா என்ன வந்து அப்படி நில்லுன்னா நான் நிற்பேன். ஏன்னா அவர் படம். ஸோ எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகணுன்றது நமக்கும் தெரியும், இப்போ பேசிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இப்போ போய் புகார் கொடுக்குறவங்களுக்கும் தெரியும். நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த கமிட்டி வந்து நல்ல விஷயம், நல்ல விஷயம். இது எல்லா இடத்துலையும் வரணும். வந்தால் ஓரளவுக்கு இப்போ வந்து என்னோட பொண்ணு நடிக்க போகுது அப்படின்னா இதுக்கு ஒன்று நடந்ததுன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இனிமே சாவகாசம் ஆகாதியா, இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணிட்டு உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நல்ல விஷயம்தான். ஆனா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும்னா அது நம்ம யார் கையிலுமே நைட்டோட நைட்டா வந்து கொலை பண்ணி இருப்பேன், பொழைச்சு போய் சொல்லணும் விட்டு பார்க்கலாம். இப்ப என்ன அவங்க வந்து சட்டசபை கலைச்சிட்டா மாதிரி அம்மா இதை கலைச்சிட்டாங்க, என்ன இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. திருப்பி அவங்க தான் வரப்போறாங்க. இல்லைன்னா போயா போர் அடிக்குது, இந்த எனக்கு இந்த இந்த போஸ்டிங்லாம் வானான்னு சொல்லிட்டு புது ஆளுங்க வரப்போறாங்க. இப்படிதான் நடக்க போகுது. எவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு அலைகிறாங்க. ஸோ அந்த பவர் கிரிப் அப்படிங்கிறது அந்த மேல் டாமினேட்டட் சொசைட்டிக்குள்ள இருக்க தான் செய்யும். அது 100%. அதில் அங்கே கேரளா நம்பர் 1 அதுக்கு. ஸ்டார் கிட்ஸ்ன்றதுல அவங்க பண்ற அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் அப்பப்பா அந்த மாதிரி WCCல இங்கே வரணும். எஸ், இங்கே வரணும். இங்கே இருக்கிற எங்களோட சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் அந்த பொசிஷன் எடுக்கணும். அப்படியே சத்தியமா காண்டாயிடுவீங்க. ஸோ பெண்ணா பாருங்கன்னு சொல்றது இன்னும் யாரு வந்து சொல்லணும்? கடவுளே வந்து தான் சொல்லணுமா? அந்த சிச்சுவேஷன் தான் இப்போ. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.